அம்மாட்ட சொல்லவா வேண்டாமா? அம்மாவை கூட்டிட்டு போகலன்னா டீச்சர் திட்டுவாங்களே. இப்போ நான் என்ன செய்வேன், என்ன செய்வேன், நான் என்ன செய்வேன், என்ன செய்வேன், நான் என்ன செய்வேன். என்ன பாட்டு சத்தெல்லாம் வருது? இவன் பாடணும்னா ஒன்று சந்தோஷமா இருக்கணும், இல்லாட்டி சோகமா இருக்கணும். ஆனா இவன் இன்னைக்கு நடந்துக்கிட்டதெல்லாம் பார்க்கும்போது இவன் ஒன்றும் சந்தோஷமா இருந்த மாதிரி தெரியலையே. ஏதோ ஒன்று இருக்கு, சொல்ல மாட்டேக்கான். போய் கேட்போம் என்னதான் பிரச்சனைன்னு. ஜானி, கொஞ்சம் இங்க வா. என்னம்மா? ஸ்கூல்ல ஏதோ பிரச்சனையாமே கேள்விப்பட்டேன். ஸ்கூல்ல பிரச்சனைன்னு இவங்களுக்கு எப்படி தெரியும்? அங்க என்ன தனியா முணுமுணுத்துட்டு இருக்க? இங்க பாரு. அது ஒன்றும் இல்லை, டீச்சர் அவங்கள பார்த்து பேசணுமா. என்கிட்ட என்ன பேசணும்? நீ எதுவும் தப்பு பண்ணியா? சாச்சே, அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை, டீச்சர் உங்ககிட்ட ஒன்று பேசணுமா. என்கிட்ட என்ன பேச போறாங்க? என்ன மட்டும்தான் கூப்பிட்டுருக்காங்களா இல்லை மற்ற பேரண்ட்ஸையும் கூப்பிட்டுருக்காங்களா? அது எனக்கு தெரியலையே. சரி சரி, நாளைக்கு வரேன். நான் மட்டும் வந்தா போதுமா இல்லை அப்பாவையும் கூட்டிட்டு வரணுமா? இல்லை, நீங்கள் மட்டும் வரணும். ஏதோ பிரச்சனை இருக்கு, சொல்ல மாட்டேக்கான். நாளைக்கு நம்மளே என்னன்னு போய் பார்ப்போம். ஐயோ, நாளைக்கு என்ன நடக்க போகுதோ. அம்மா, இதான் என் ஃப்ரெண்ட் ராஜ். ஹாய் ஆண்டி. ஏய், நீதான் ராஜா? எப்படி இருக்க? ஜானி கிளாஸ்லலாம் எப்படி இருக்கான்? எதுவும் சேட்டை பண்ணுறானா? ஒன்னா ரெண்டா சொல்றதுக்கு. ராஜ், என்ன சொல்ற? எனக்கு ஒன்றும் கேட்க மாட்டேங்கி. என்ன பார்த்து சொல்லு. அவன் ரொம்ப நல்ல பையன் ஆண்டி, அதைத்தான் சொல்லிட்டு இருந்தேன். சரி, உங்க அம்மா அப்பாலாம் வரலையா? எங்க அம்மா அப்பாவா? டீச்சர் உங்களை மட்டும்தான் வர சொல்லியிருக்காங்க. எனக்கு உங்களை வர சொல்லியிருக்காங்க, நாளைக்கு வேற யாரும் வர சொல்லுவாங்க. ஓ, அப்படியா? ஓகே ஆண்டி, நான் கிளாஸ்க்கு போகிறேன், பாய். சரி ராஜ், பாய். வணக்கம் டீச்சர், நான் தான் ஜானியோட அம்மா. வணக்கம். ஜானி உங்ககிட்ட சொன்னானா ஏன்னா உங்களை ஸ்கூலுக்கு கூப்பிட்டுருக்கேன்னு? ஜானி ஒன்றும் சொல்லலை. அவன் என்ன பண்ணான்னு அவன்கிட்டே கேளுங்க. ஜானி, ஏன் அமைதியாக இருக்க? என்ன பண்ணேன்னு சொன்னால் தானே தெரியும். சொல்லு, நான் திட்டலாம் மாட்டேன். என்ன பண்ணேன்னு சொல்லு. நான் என்ன பண்ணேன்னா பேசிட்டு இருந்தேன். பேசிட்டு மட்டுமா இருந்து யார மாதிரி பேசின? யார மாதிரி பேசிட்டு இருந்த? அன்னைக்கு அவ்வளோ பேசினியே, இப்போ சொல்லு. இப்போ வாய தர. எதுவும் தப்பா பேசுனியா? தப்பாலாம் பேசலாமா, கொஞ்சம் லக்ஷ்மி டீச்சர் மாதிரி பேசினேன், அவ்வளோதான். அப்படி என்ன பேசின அவங்க கோவம் மாற அளவுக்கு? எங்க எனக்கும் கொஞ்சம் பேசிக்காமி பார்ப்போம். வணக்கம் பசங்களா, இன்னைக்கு நம்ம பாடம் படிக்காம பாட்டு பாடலாம். நானே உங்களுக்கு ஒரு பாட்டு சொல்லி தரேன். ஜாலி ஜானி வந்தானே போனானே, ஜாலி ஜானி வந்தானே போனானே, ஜாலி ஜானி வந்தானே போனானே. பாட்டு பாடினவங்களுக்கு ஒரு கிளாப் பண்ணுங்க. இப்படியா பண்ண? ஐயோ, என்னால சிரிப்பு அடக்கவே முடியல. அப்படியே உங்க டீச்சர் மாதிரியே பேசியிருக்க. இவ்வளோ நல்ல மிமிக்ரி பண்ணுவியா நீ? ஐயோ டீச்சர், நீங்க நிற்கதையே நான் மறந்துட்டேனே. ஏதோ தெரியாம பண்ணிட்டான். இந்த ஒரு தடவை அவனை மன்னிச்சு விட்டுறீங்களேன். இனி கிளாஸ்ல மிமிக்ரியே பண்ண மாட்டான். உங்களை மாதிரின்னு இல்லை, வேற யார மாதிரியும் பண்ண மாட்டான். ஜானி, இனி நீ மிமிக்ரிலாம் பண்ணக்கூடாது, சரியா? சரிம்மா, இனி நான் சேட்டை பண்ண மாட்டேன். டீச்சர், நீங்களே பார்த்தீங்களா? இனி அவன் சேட்டையே பண்ண மாட்டான். ஜானியே சொல்லிட்டான்ல, கண்டிப்பாக இனி பண்ண மாட்டான். சரி டீச்சர், நாங்கள் போயிட்டு வரோம். ஜானி, நீயும் கிளாஸுக்கு போ. ஒழுங்காக இருக்கணும், சேட்டை பண்ணக்கூடாது. இப்போ இங்கே என்ன நடந்தது? வந்தாங்க, பேசினாங்க, அப்படியே அவங்களே முடிவு எடுத்து போயிட்டாங்க. அவங்க என்கிட்ட ஒரு வார்த்தையே கேட்கல. இங்கே நான் நிற்கேன்னு தெரியுதா இல்லையா? இனி சேட்டை பண்ணால் அவங்க அப்பாட்ட தான் சொல்லுவேன். அவங்க அம்மாட்டெல்லாம் இனி பேச முடியாது.